வணக்கம். இந்த சிறப்பான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது நம்ம அன்றாட ஆற்றல், கவனம், அப்புறம் நம்மளோட தூக்கத்தை எப்படி முழுமையா மேம்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான். நரம்பியல் நிபுணரான ஆண்ட்ரூ ஹியூபர்மன் இதுக்காக சில உறுதியான, அறிவியல் பூர்வமான உயிரியல் கருவிகளை நமக்கு கொடுத்திருக்கார். இது ஏதோ இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற சாதாரண தந்திரங்கள் கிடையாதுங்க. நம்ம உடம்போட அடிப்படையான உயிரியல் வடிவமைப்பை வச்சு உருவாக்கப்பட்டவை. உங்க காலை நேரத்தை எப்படி சரியா வடிவமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உயிரியல் வரைபடத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். உங்களுக்கு எப்பவாது இப்படி நடந்திருக்கா? சரியா மதியம் 2 மணி வாக்கல கண்ணை சொருகிக்கிட்டு கடுமையான சோர்வு வரும். ஆனா அதே நள்ளிரவு 12 மணிக்கு முழிக்க சொன்னா முழு எனர்ஜியோட விழிப்பா இருப்போம். இது ஏன் நடக்குதுன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில குறைஞ்சது 80% நேரமாவது நல்ல தூக்கத்தை பெறணும் அப்படிங்கறது தான் நம்ம இலக்கா இருக்கணும். ஆனா பகல் நேரங்கள்ல நமக்கு ஏற்படுற இந்த எனர்ஜி டிராப், இரவில் ஏற்படுற தூக்கமின்மை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ளேயே இயங்கிட்டு இருக்கிற கடிகாரங்கள் சரியான நேரத்தோட ஒத்துசெய்யாம முரண்படுறது தான். சரி வாங்க, இதை சரி பண்ணி ஒரு மிகச்சிறந்த காலை வழக்கத்தை உருவாக்குறதுக்கான 5 படிநிலைகளை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். 1. சொக்காடியன் அடிப்படை. 2. காலை ஒளி தூண்டுதல். 3. காஃபீன் தாமத உத்தி. 4. உடல் வெப்பநிலையை மாற்றுதல். அப்புறம் 5. உடலுக்குள் கோடை காலத்தை உருவாக்குதல். முதல்ல சர்க்காடியன் அடிப்படை. நீங்க எந்த ஒரு விஷயத்த சிறப்பா செய்யணும்னாலும் தூக்கம், அப்புறம் தூக்கமில்லாத ஆழ்ந்த ஓய்வு, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அடித்தளம். இதுதான் உங்களோட வளர்ச்சிதை மாற்றும், நோய் எதிர்ப்பு சக்தி என எல்லாத்துக்கும் ஒரு ஆடுகளத்தை அமைச்சு கொடுக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுற ஒரு 24 மணி நேர சர்க்காடியன் கடிகாரம் இருக்கு. அதாவது உங்க உடம்புக்குள்ள பல மில்லியன் கணக்கான சின்ன சின்ன கடிகாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. செரிமான கோளாறு வரும், உடம்பு சரியில்லாம போகும், ஒரு மாதிரி மந்தமா இருப்போம். இதுக்கு காரணமே இந்த மில்லியன் கணக்கான கடிகாரங்களும் தங்களுக்குள்ள ஒத்திசையாம குழம்பி போறதுதான். நம்ம அன்றாடச் சுழற்சி எப்படி இயங்குதுன்னு இந்த படத்தை பாருங்க. தோராயமா அதிகாலை 2:30 மணிக்கு நம்ம உடம்போட மைய வெப்பநிலை ரொம்பவே குறைவான நிலையை அடையுது. அப்புறம் அந்த வெப்பநிலை மெதுவா உயரத் தொடங்கும் போதே நாம தூக்கத்திலிருந்து முழிக்கிறோம். இப்படி நம்ம விழித்தெழுவது உடம்புல ஒரு கார்டிசோல் துடிப்பை தூண்டி விடணும். இந்த தூண்டுதல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் சரியா 16 மணி நேரங்களுக்கு பிறகு உங்களை மறுபடியும் தூங்க வைக்கிற மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனுக்கான டைமரை தானாவே செட் பண்ணுது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடக்கிற விஷயம். அடுத்து 2வது காலை ஒளி தூண்டுதல். காலையில உங்க வேலை என்னவா இருக்கணும்னா இயற்கை ஒளிய பாக்குறது தான். இதுதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போற மாஸ்டர் கீ. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கார்டிசால் துடிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு முறை இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஹார்மோன் எழுச்சி. ஆனா காலை நேரத்து சூரிய ஒளி மட்டும்தான் இந்த துடிப்பை அதிகாலையிலே நடக்கிறதுக்கு ஒரு நங்கூரம் மாதிரி செயல்படுது. ஒருவேளை இது காலையில நடக்காம மதியமோ இல்ல மாலையில தள்ளி போச்சுன்னா அதுவே மனச்சோர்வுப்பும் பதற்றத்துக்கான ஒரு உயிரியல் அடையாளமா மாறிடும். இந்த ஒளிய பெறதுக்குன்னு சில உறுதியான கராரான விதிகள் இருக்கு. காலையில நீங்க கண் முழிச்ச 1 மணி நேரத்துக்குள்ள வெளிய போய் வெளிச்சத்தை பார்க்கணும். நல்ல வெயில் அடிக்கிற நாளா இருந்தா 5 முதல் 10 நிமிஷங்கள் போதும். மேகமூட்டமான நாளா இருந்தா 20 முதல் 30 நிமிஷங்கள் வரை தேவைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சன்கிளாஸ்கள் போடக்கூடாது. அதே சமயம் சூரியனை நேரடியாகவும் வெறித்து பார்க்கக்கூடாது. இந்த மறைமுகமான சூரிய ஒளி உங்க கண்கள்ல இருக்கிற மெலனாப்சின் கேங்லியான் செல்களை தூண்டுது. அது நேரா உங்க மூளையோட ஹைப்போதலாமஸ் பகுதிக்கு போய் முழு உடம்பையும் விழித்தழச் செய்யறதுக்கான ஒரு சிக்னலை அனுப்புது. சரி, ஒருவேளை நீங்க முழிக்கும் போது சூரியனே உதிக்கல, இல்ல கடும் குளிர்காலம் உள்ள ஊர்ல நீங்க இருக்கீங்க. அப்போ என்ன பண்றது? கவலையே வேணாம். அமேசான்ல ரொம்ப மலிவாவே கிடைக்கிற ஒரு LED டிராயிங் லைட் பாக்ஸை வாங்கி பயன்படுத்துங்க. சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த ஒளிய பாக்குறது இருட்டிலேயே முடங்கி போய் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தற்காலிக மாற்று வழி. 3வது காஃபீன் தாமத உத்தி. இப்போ நம்மள காலையில விழிப்போட வச்சிருக்கிற அந்த ரசாயன என்ஜினுக்கு வருவோம். நம்மள பலருக்கும் காலையில எழுந்த உடனே 1 கப் காஃபி குடிக்கிற பழக்கம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அடினோசின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது ஒரு ரசாயனம். நாம எவ்ளோ நேரம் முழிச்சிருக்கோமோ அவ்ளோ அதிகமா இது மூளையில சேர்ந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப அதிகமா ஆகும்போதுதான் நமக்கு தூக்கமே வருது. நீங்க காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தோட எழுந்தீங்கன்னா உங்க மூளையில இன்னமும் முந்தின நாளோட அடினோசின் கொஞ்சம் மீதம் இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்துன்னு பாப்போம்.
நீங்க தூக்க கலக்கத்தோட எழுந்து உடனே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த காஃபீன் நேரா போய் மூளையில அடினோசின் செயல்படுற இடங்களை தற்காலிகமா தடுத்து நிறுத்திடும். இதனால நீங்க உடனே சுறுசுறுப்பானது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா மதியம் அந்த காஃபீனோட பவர் குறைஞ்ச உடனே இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அடினோசின் முன்ன விட ரொம்ப ரொம்ப தீவிரமா செயல்பட தொடங்கும். இதுதாங்க சரியா மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு வர்ற அந்த கடுமையான சோர்வுக்கு காரணம். இது தவிர்க்க ஹூபர்மேன் ஒரு ஆச்சரியமான விதியை சொல்றாரு. காலையில நீங்க எழுந்ததும் குறைஞ்சது 60 to 90 நிமிஷம் வரைக்கும் காஃபி குடிக்கிறத தள்ளி போடுங்க. அந்த முதல் 1 மணி நேரத்துல நல்லா தண்ணி குடிக்கலாம், இல்லனா உடற்பயிற்சி செய்யலாம். இப்படி செய்யும்போது மீதமுள்ள அடினோசினை மூளை இயற்கையாவே வெளியேற்றிடும். இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு ஏற்படுற அந்த எனர்ஜி டிராப்பை உங்களால முழுமையா தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து 4வது உடல் வெப்பநிலையை மாற்றுதல். நம்ம உடல் இயக்கங்களும் தண்ணீரும் நம்ம விழிப்புணர்வை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக அடிப்படையான ஒரு உயிரியல் விதி என்னன்னா, மதியத்துக்கு பிறகு உங்க உடம்போட மைய வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குறது தான் உங்களை தூங்க வைக்குது. அதே மாதிரி காலை நேரத்துல உடல் வெப்பநிலையில ஏற்படுற அந்த வேகமான உயர்வு தான் உங்களை முழுமையா விழிப்படைய செய்யுது. இங்கதான் ஒரு மிகப்பெரிய உயிரியல் முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. 2000ஆம் வருஷம் ஐரோப்பிய பிசியாலஜி ஜர்னல் வெளியிட்ட ஒரு ஆய்வுல மனிதர்கள் குளிர்ந்த நீர்ல குளிக்கும்போது என்ன நடக்குதுன்னு ஆராய்ஞ்சாங்க. அதாவது 60 டிகிரி ஃபாரன்ஹீட் தண்ணியில 1 மணி நேரம் அல்லது 40 டிகிரி தண்ணியில வெறும் 20 வினாடிகள் இருந்தா உடம்போட மேற்பரப்பு தோலோட வெப்பநிலை குறையுது. ஆனா உடனே நம்ம மூளையோட மீடியல் ப்ரீஆப்டிக் ஏரியா என்ன பண்ணுதுன்னா, உடம்போட மைய வெப்பநிலைய ரொம்ப ரொம்ப வேகமா உயர்த்தி நம்மள முழுமையா விழிக்க செஞ்சிடுது. இப்படி நீங்க குளிர்ந்த நீர்ல குளிக்கும்போது ஏற்படுற அந்த திடீர் அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அது ஆரம்பத்துல உங்க மூளையோட முன்பகுதியில இருக்கிற முடிவெடுக்கும் திறனை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்குது. ஆனா அதே சமயம் அது மூளையோட தண்டு பகுதியில உள்ள லோகஸ் கோருலியஸ் அப்படிங்கிற இடத்த தூண்டி விட்டு உங்க மூளை முழுக்க எபினெஃப்ரின் அப்படிங்கிற அட்ரினலினை ஒரு மழை மாதிரி பொழிய செய்யுது. இது உங்களை உடனே சுறுசுறுப்பாக்கிடும். இது ரொம்ப சிறப்பா எந்த விஷயத்த விளக்குதுன்னா, டோபமைனை பத்தின நம்மளோட தவறான புரிதலை தான். ஹூபர்மேன் என்ன சொல்றாருன்னா, டோபமைன் அப்படிங்கிறது வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ரசாயனம் மட்டும் கிடையாது. அது உந்துதலின் ரசாயனம். சொல்லப்போனா அதுதான் வாழ்க்கையோட உயிர் சக்தி. இந்த குளிர்ந்த நீர்க்குளியல் உடம்புல மிகப்பெரிய அளவுல டோபமைனை வெளியிடுது. டாக்டர் அனா லெம்கே சொல்றபடி பார்த்தா, இந்த இயற்கையான டோபமைன் வெளியீடு கோகைன் மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்கள அதிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூட ரொம்பவே உதவுதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது. இறுதியாக 5வது உடலுக்குள் கோடை காலத்தை உருவாக்குதல். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா உயிரியல் இன்ஜின்களையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும்? சூரிய ஒளிய வெறும் கண்கள்ல பார்த்தா மட்டும் பத்தாதுங்க, அது உங்க சர்மத்தின் மீதும் படணும். சூரிய ஒளி தோல்ல படும்போது அங்க இருக்கிற கெரடினோசைட்டுகள் தூண்டப்பட்டு P53 பாதையின் மூலமா மூளையில அதிக அளவு டோபமைனை வெளியிடுது. இஸ்ரேல்ல நடந்த ஒரு ஆய்வுல வாரத்துக்கு 3 முறை 20 முதல் 30 நிமிஷங்கள் தோல்ல சூரிய ஒளி படுற மாதிரி செஞ்சவங்களோட உடம்புல டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஆர்வம் பெருமளவு அதிகரிச்சது கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்படின்னா, குளிர்காலத்திலிருந்து கோடை காலத்துக்கு மாறும்போது ஒரு ஆர்டிக் நரியோட தோல் நிறம் மாறுறத போல ஒரு இயற்கையான உயிரியல் மாற்றம்தான். இப்போ இங்க 2 விதமான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, காலை சூரிய ஒளி, உடற்பயிற்சி, குளிர்ந்த நீர், அப்புறம் அதிக டோபமைன், இது மூலமா உங்க உடம்புக்குள்ள ஒரு உற்சாகமான உள்ளக கோடை காலத்தை உங்களால ஈஸியா உருவாக்க முடியும். ஆனா நீங்க என்னதான் நல்ல வெயில் அடிக்கிற ஊர்லயே வசிச்சாலும் காலையில எழுந்ததும் செல்போன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தீங்கன்னா நீங்களாகவே உங்க உடம்புக்குள்ள ஒரு மந்தமான மனச்சோர்வலிக்கும் கொலராடோ குளிர்காலத்தை உருவாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைக்கு காலையில நீங்க விழித்தெழும்போது இந்த துல்லியமான அறிவியல் கருவிகளை பயன்படுத்தி உங்க உடம்புக்குள்ள ஒரு துடிப்பான கோடை காலத்தை உருவாக்க போறீங்களா, இல்லனா மறுபடியும் அந்த மந்தமான குளிர்காலத்தை அமைதியா சகிச்சுக்க போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. உங்க உடம்போட உள்கடிகாரங்களை சரியான முறையில செட் பண்ணி உங்க நாளையும் வாழ்க்கையும் மேம்படுத்துங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.